கையில இருந்தா ஃப்ரீயா பேச முடியாது. போலாமா? பேக்ல போட்டு படம் பாத்தீங்கன்னா ஆரியன் படம் பார்த்தோம். ஆக்சுவலா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதே போல பார்த்தீங்கன்னா படம் உண்மையாலுமே நல்லா இருக்குங்க. ஒரு கிரைம் த்ரில்லர் சுத்தி ஒரு சமூக கருத்து சொன்ன ஒரு படம்லாம் இந்த படம் தான். இது வரைக்கும் நான் அந்த மாதிரி படம் எடுத்து யாரும் பார்த்தது இல்லை. இது ரெண்டுமே இருக்கு. ஒரு கிரைம் வேணா கிரைம் இருக்கும், இல்ல சமூக கருத்து வேணா சமூக கருத்து இருக்கும். எல்லாமே வந்து ஒரு பவர் பேக்கா வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா அந்த விஷ்ணு விஷால் பத்தி சொல்லி ஆகணும். அவர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கதைக்களங்கள் வந்து சூப்பரா செட் ஆகும். ஒரு போலீஸ் கேரக்டரும் சரி, ஒரு இன்வெஸ்டிகேட் பண்றதும் சரி செம்மையா பண்ணிருக்காரு. அதே போல செல்வராகவன் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 6-7 படம் நடிச்சிருப்பாரு. எல்லா படத்தையும் ஓரம் கட்டிருக்காரு. இந்த படத்தை நீங்க பாருங்க, சூப்பரா பண்ணிருக்காரு. உண்மையாலுமே சொல்றேன், ஒரு சிறப்பான ஒரு கேரக்டர் அமைச்சிருக்காரு. அதே போல டேரக்டருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். என்ன ஒரு முக்கியமான ஒரு கருத்து வச்சிருக்காங்கன்னா, யார் பின்னாடியே போறீங்களே, ஒரு நடிகை பின்னாடியே போறீங்களே, அதெல்லாம் வேண்டாம், அவங்களாம் ஒண்ணும் பண்ண மாட்டாங்கன்ற ஒரு கருத்தை ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள். அதே போல பாத்தீங்கன்னா மியூசிக் மட்டும்தான் வந்து இதுல கம்மி, தவிர மற்றதெல்லாம் படம் எல்லாம் வந்து சூப்பரா எடுத்துருக்காங்க. என்டையர் டீமுக்கு எங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சு ரொம்ப நன்றி. நார்மலா நம்ம வந்து கிரைம் த்ரில்லர் கதைகள்லாம் பார்த்துருப்போம். அந்த கிரைம் த்ரில்லர் கதைகள்ல மெயினான கொஸ்டின் மார்க் என்னன்னு பாத்தீங்கன்னா, கொலையை யார் பண்ணா? இப்படிதானே போவோம். ஒரு 4 கொலை நடக்கும், 5 கொலை நடக்கும், போலீஸ்காரர்கிட்ட சொல்லிட்டு நடக்கும், சொல்லாம நடக்கும். பட் அந்த கொலை பண்றவன் யாரு, யார் சாவ போறா, இதுதான் வந்து மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கும். பட் இந்த கதையில என்னன்னா, யாரு கொலை பண்றான்றத முன்னாடியே சொல்லிடுவாங்க. எது அக்யூஸ்ட் இஸ் ரிவீல்ட் ஆல்ரெடி. ஃபர்ஸ்ட் சீன்லயே வந்து ஒரு 10 நிமிஷத்துலயே இவன் தான் கொலை பண்றான், இத்தனைக்கும் 5 பேரை கொலை பண்ண போறான் அப்படின்றத முன்னாடியே சொல்லிடுறாங்க. அதுக்கு அப்புறமாவும் 2 ஹவரும் நம்ம சீட் எஜ்ல உட்கார வைக்கிறான் பாருங்க. அதுதான் டிரெக்டரோட மகிமை. அந்த ஸ்கிரீன் பிளேன்றத டிரெக்டர் வந்து செமையா பண்ணிருக்காரு. 5 பேரை கொலை பண்றாங்க. இதுல ஒரு கருத்தும் வருது. இப்போ ஒவ்வொரு படத்துக்கும் நாங்க எல்லா படம் அப்பயும் சொல்லுறது என்னன்னா, கமர்ஷியல் மூவி இருக்கட்டும்ங்க, கமர்ஷியலா நீங்க பண்ணுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. பட் சமுதாயத்திற்கு ஒரு நல்லது பண்ற மாதிரி ஒரு கமர்ஷியல் மூவி பண்ணுங்கன்னு தான் சொல்லுவோம். இப்போ கஞ்சா கடத்துறது, போலீஸ் அடிக்கிறது, அந்த மாதிரி சீன்ஸ்லாம் வச்சீங்கன்னா ரோட்ல போறவங்க கூட போலீஸ் அடிக்கணும்னு யோசிக்கிறான், தோணுது அவனுக்கு. சோ அந்த மாதிரி எடுக்காதீங்கன்றதான் நார்மலா சொல்லுவோம். இதுல வந்து ஒரு கமர்ஷியல் மூவியா இருந்தாலும் ஒரு கருத்தை எடுத்துட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. ஏன்னா என்ன கருத்துன்னு பாத்தீங்கன்னா, இன்றைய காலத்து இளைஞர்கள் யார் யார் பின்னாடி போறீங்க, ஆனா யார் பின்னாடி போனோம். இதுல 5 பேர் செத்து போறாங்க. அந்த 5 பேர் யாருன்றதுதான் கதை. எல்லாருமே வந்து இந்த சமுதாயத்திற்காக எதுனா செய்யணும்னு ஆசைப்படுறவங்க, சமுதாயம் நல்லா இருக்கணும்னு விரும்புற கேரக்டர்ஸ் செத்து போறாங்க. ஆனா அந்த செத்து போறவங்களை நினைச்சு நம்ம ஃபீல் பண்றோமானா கிடையாது. இதே ஒரு நடிகர் செத்து போனா அம்மா அப்பான்னு கதறி அழுவோம், போஸ்ட் ஓட்டுவோம், பேனர் ஓட்டுவோம், பந்து பண்ணுவோம். ஆனா இந்த மாதிரி சமுதாயத்திற்கு நல்லது செய்யறவங்க செத்து போனா நம்ம நாட்டுல இருக்கிறவங்க என்ன பண்றோம் அப்படின்றத சூப்பரா ஒரு நல்ல கருத்து. லாஸ்ட்ல கிளைமேக்ஸ் ரிவீல் அவுட் பண்ணிட்டு அந்த 5 கேரக்டரை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உள்ள இருக்கிற பாதி பேர் வந்து அப்படியே அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பரா எடுத்துருங்க. அந்த சில படங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளைமேக்ஸ் முடிஞ்ச பின்ன ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும், கை தட்டிட்டு ஆடியன்ஸ் எழுந்து வெளில வருவான். ஆனா அது கதை, அது கமர்ஷியல் மூவி. ஆனா ஒரு கதையை பார்த்துட்டு லாஸ்ட்ல வந்து கண்ணீர் வச்சுக்கின்னு சைலண்டா வெளியில வராம பாருங்க, அதுதான் உண்மையான வெற்றி. இந்த படம் அந்த வெற்றியை வந்து தந்திருக்கு. சூப்பரா எடுத்துருக்காங்க. ஏங்க அதுதான் சொல்றேன், கொலையாளி ஸ்டார்டிங் சீனே 10வது நிமிஷத்துல இருந்தே உங்களை சீட்ல உட்கார வச்சிருவாங்க. ஒரு ஷோ ஆங்கர் பண்ணுவாங்க. அந்த ஆங்கர்ல செல்வராகவன் உள்ள நுழைவாரு. உள்ள நுழைஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் கொலை அங்க நடக்கும். அங்கேயே வந்து ஒரு லீடு கொடுப்பாரு. ஒரு அவருக்கு ஒரு கொலை நடக்கும். அந்த கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி 1 ஹவர் முன்னாடியே நான் உங்களுக்கு வந்து யார் பேருன்னு சொல்லிடுவேன். சொல்லிட்டு கொலையாளியே செத்து போயிடுவாரு. எப்படி பாருங்க, கொலை பண்றவனே செத்து போயிடுறான். அடுத்த 5 நாள்ல 5 கொலை நடக்கணும். அது எப்படி நடக்குது அப்படின்றத சூப்பரா எடுத்துருக்காங்க. உண்மையில இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் நீங்க சேனல்ஸ் இருக்கீங்க பாருங்க, நீங்க போய் இந்த படத்தை பார்க்கணும். ஏன்னா அவ்வளவு அழகா எடுத்திருக்காங்க. ரியலி பிரவீன் கே வந்து அப்புறமா தான் நான் உள்ள உட்காந்துக்கிட்டு நார்மலா டிரெக்டர் பேர் பார்த்துட்டு வர மாட்டேன். உள்ள உட்காந்து நல்லா இருந்தா பார்ப்பேன், ரிசர்ச் பண்ணுவேன். இவரை உள்ள உட்காந்துட்டு லாஸ்ட்ல தான் ரிசர்ச் பண்ணேன். பிரவீன் கே அந்த எஃப்ஐஆர் படம் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். சூப்பருங்க, எஃப்ஐஆரும் சூப்பரா இருக்கும். இந்த படம் அதே மாதிரி விஷ்ணு விஷால் வந்து நம்பி வரலாம். விஷ்ணு விஷால் ரொம்ப மொக்கையான படமும் கொடுத்துட மாட்டாரு. மாபெரும் ஹிட்டா இல்லைனாலும் ஓரளவுக்கு ஆடியன்ஸ் பார்த்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆகி போற மாதிரி தான் விஷ்ணு விஷால் எடுப்பாரு. ஸோ அந்த நம்பிக்கையோட தான் வந்த விஷ்ணு விஷால் கம்ப்ளீட்டா சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்காங்க. என்டையர் டீமும் சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்காங்க. ஹீரோயினை போட்டு சும்மா ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் டியூட் சாங்க விடல. ஹீரோ வந்து ரொம்ப மங்கி போயிருக்கிற மாதிரியும் காட்டல.
சாதா கபூர் இருக்காங்க, அவங்க பேர் என்ன? மறந்து போச்சு, சரதாவா? அவங்க 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 ஆங்கர் ரோல் பண்ணியிருக்காங்க, சூப்பரா பண்ணியிருக்காங்க, நல்லா எடுத்துட்டு போயிருக்காங்க. செல்வராகவன் ஐயோ ஐயோ, அந்த வில்லன் அக்யூஸ்ட் அப்படின்றத கரெக்டா மேப் ஆகிருக்க, எல்லா காஸ்டும் எடுத்திருக்காங்க. லாஸ்ட்ல ஒரே ஒரு செட் பேக், அது என்னோட ஒரு கருத்து தான், என்னோட ஒப்பீனியன் தான். மேபி டிரெக்டருக்கு வந்து மிஸ் மேட்ச் இருக்கலாம். என்னன்னா இந்த ஒரு 5 கேரக்டர் செத்து போகுது. இந்த 5 கேரக்டரும் அவங்களா முன் வந்து செத்து போற மாதிரி காட்டி இருந்தால் இன்னுமே அந்த பாயிண்ட் வந்து மனசுல போய் நின்று இருக்கும். ஒரு 5 சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் செத்து போறாங்க, அவங்க வந்து தியாகம் பண்ணிருக்கணும் அவங்க லைஃப. ஆமா நாங்க இவ்வளவு வேலை செய்யறோம், ஆனா இந்த மக்களுக்கு தெரிய மாட்டுது, இந்த மாதிரி ஆட்களை வந்து என்கரேஜ் பண்ண மாட்டாங்க, அதனால எங்க உயிரை விட்டாச்சு, நாங்க வந்து இந்த மக்களுக்கு வந்து நல்ல பாயிண்ட சொல்லணும் அப்படின்னு நினைச்சு இவங்க 5 பேர் வாழ்க்கை விட்டு இருந்தால் இன்னும் இந்த படம் டாப் டக்கரா போயிருக்குன்றது என்னோட கருத்து. அந்த பாயிண்ட்ல வந்து டிரெக்டர் என்ன பண்ணிட்டாருன்னா இவங்க கொலையான மாதிரி காட்டிட்டாரு. இவங்களா வாண்டடா வாழ்க்கையை விட்டு இருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும், செமையா இருக்குங்க படம். பாருங்க, ராட்சசனோட டாப் டக்கர்லாம் சொல்லுவாங்க, ராட்சசன் கம்ப்ளீட்டா வேற ஜானர், இது கம்ப்ளீட்டா வேற ஜானர். பட் கிரைம் த்ரில்லர் தான். இந்த கிரைம் த்ரில்லரும் அப் டு த மார்க் தான். ஸோ 100% ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணோம். ஒரு வல்கர் சீன் கிடையாது, ஒரு கெட்ட வார்த்தை கிடையாது, எதுவுமே இல்லாம ஒரு 2.25 hour உங்களை த்ரில்லரா தூக்கிட்டு போய் உட்கார வச்சுக்கிறாங்கன்னா இவர் தாங்க உண்மையான டைரக்டர், இவர் தாங்க உண்மையான. அதே போல வந்து இந்த படத்துல வந்து 2 hour 2.25 hour லேக் எல்லாம் கரெக்டா என்னென்ன தேவையோ அதுதான் கொடுக்குறாங்க. கிளைமேக்ஸ் எல்லாம் வலிப்பாங்க பாத்தியா, சண்டை போட்டு அதெல்லாம் கிடையாது, உடனே எல்லாம் முடிகிற மாதிரி போர் அடிக்காது, அவ்வளவுதான். அதே போல ஹீரோயின்ஸ் எல்லாம் 3 பேர் போட்டிருக்காங்க, ஆனா அவங்களுக்கு என்ன தேவையோ என்ன ரோலோ அது கொடுத்து அவங்க வந்து பக்காவா பண்ணிருக்காங்க. இன்னும் படத்துல காமெடி கேம் எல்லாம் கிடையாது. நீங்க கேட்டல ராட்சசனுக்கு சம்பந்தம், ராட்சசன் வந்து கிரைம், இது கிரைம் பிளஸ் சமூக கருத்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து கண்டிப்பா வந்து எல்லாருமே இந்த படம் பார்க்கணும். அதாவது மிஸ் பண்றாதீங்க, ஒரு நல்ல படத்தை மிஸ் பண்றாதீங்க, அவ்வளவுதான். படம் வந்து பெருசா ப்ரொமோஷன் பண்ண மாதிரிலாம் எனக்கு தெரியல. நாங்களா தான் சும்மா வந்து ஆக்சுவலா பேனர்ஸ் கூட போஸ்டர்ஸ் கூட அவ்வளவு இல்ல, நான் விஷ்ணு விஷால்ன்றனால வந்து பார்த்தோம். உண்மையா அப் டு த மார்க்லங்க, அபவ் த மார்க்னே சொல்லலாம். சூப்பரா இருக்கு.